வணக்கம். ஆதித்யாய சோமாய மங்களாய குதாச்ச குரு சுக்கிரச்சனிப்பேஷ ராகவே கேதுவே நமோ நமஹ. ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் நண்பன் டாக்டர் KR ரமேஷ் பிரஜாபதி, ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர். வணக்கம் நண்பர்களே. பலவிதமான சுவையான கிரக மூவ்மெண்ட்டுகளெல்லாம் நார்மலாக நடந்துகிட்டு இருக்கோம் செலஸ்டியல் சிஸ்டம் உடைய வானவெளியில். அப்படிப்பட்ட வானவெளி வேடிக்கைகளிலே சில போது ஒரு 10க்கு 10 ரூமில் எல்லாரையும் அடைச்சி வச்சு அதுக்கப்புறம் மூவ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லா கிரகங்களும் ஒரு கட்டத்துக்குள்ளே, ஒரு ராசி கட்டத்துக்குள்ளே அமைவதும் அவர்கள் திருப்பி விலகி செல்வதும் ஒரு வழக்கமான ஒரு விஷயமாக நடந்து கொண்டு இருக்கிறது. இதற்கு முன்னே நாம் பார்த்துருக்கிறோம். கோவிடுக்கு முன்னாடி 2016-17 அந்த ரேஞ்சில் பார்க்கும்போது தனுசு ராசிக்குள்ளார அனைத்து விதமான கிரகங்களும் ஒரு சேர்க்கையை கொண்டு வந்தது. ஆனால் அந்த இடம் போராட்ட களம் தனுசு அப்படிங்கும்போது அந்த போராட்ட களத்தினுடைய எஃபெக்ட்டு அந்த இடத்தில் தான் மகாபாரதம் என்ற போர் என்ற உச்ச காலத்திலே இருந்தது. அந்த 14 நாள் போர் இருந்தது அப்படிங்கிற அந்த எஃபெக்ட்டு. அப்புறம் கண்டினியூஸாக 3 கிரகணங்கள் வந்தது. அந்த கிரகணங்களினால் உடைய எஃபெக்ட்டுன்னு நிறைய எஃபெக்டை அடிஷ்னலாக போட்டுக்கிட்டோம். அதுலேயும் குருவும் சனியும் பார்த்து கொண்ட எஃபெக்டில் வரக்கூடிய சுனாமி மாதிரி விஷயங்கள், இப்படி பலவிதமான கிரக மாற்றங்களே இந்த கிரகங்கள் தன்னுடைய பரிமாற்றங்களினாலும் பார்வைகளினாலும் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை நம்ம பார்ப்போம். அப்படி பார்த்தபோது தான் நிறைய நேச்சுரல் கலாமிட்டி அப்படின்னு சொல்லுவோம், இயற்கை அழிவுகள் அப்படின்லாம் உண்டு. நம்ம எதிர்பாராத விஷயங்கள் எல்லாம் நடந்தது அப்படின்னு பார்க்குறோம். இப்படிப்பட்ட நிகழ்வான ஒரு விஷயந்தான் இப்போது மார்ச் 30 மீன ராசிக்குள்ளரே இதே மாதிரி சூரியன், சந்திரன், சனி, சுக்கிரன், ராகு மற்றும் புதன் இவர்களெல்லாம் சேர்கிறார்கள். இந்த ராகு சாயா கிரகம் எடுத்துக்கிட்டோம்னா மற்ற 5 கிரகங்கள் ஒன்றாய் சேர்வது அப்படின்னு வைத்துக்கொள்ளலாம். எப்போ சூரியன், சந்திரன், ராகுவுடன் தொடர்பு வந்ததோ அன்றைக்கி கிரகணம்னு பேர், சூரிய கிரகணம் வந்துடும் அன்றைக்கி. அதனால் அந்த டேயில் சூரிய கிரகணம். ஆனால் இந்தியாவில் தெரியாது. ஆனாலும் கிரகணோட எஃபெக்ட் இருக்குமானா இருக்கும் அப்படின்னு வச்சுக்கணும். ரெண்டாவது முக்கியமான விஷயம், இதில் புதன் அப்படின்னு இருக்கிற நீச்ச கதி அப்படின்னு போவார். அதனுடைய தன்மையை இழக்கக்கூடிய அவர் வக்ரகதியிலே நீச்சமாகிறார் அப்படின்னு பார்க்குறோம். சுக்கிரனானவர் உச்சகதிக்கு போவர், அவரும் வக்ரகதியில் இருக்கிறார்னு பார்க்கிறோம். சனி என்ற பகவான் கும்பராசியிலிருந்து 29 30 உள்ளார். அப்போ தான் வீட்டுக்குள்ளே நுழையிறார் அப்படின்னு 30 உள்ள வருவார். இப்படி எல்லாருமே அந்த காலகட்டங்கள் ரொம்ப வித்தியாசமான நாட்களில் இருக்குது. அதில் இன்னும் சுவையானது என்னென்னா, இந்த வீட்டுக்குரிய எங்கே உட்காந்துருக்கிறார் அப்படின்னு பார்த்தா 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்துல, இந்த வீட்டினுடைய 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம் அப்படிங்கிற இடம். அங்கே குரு அமர்ந்திருப்பார். அவள் குருவுடைய அமர்ந்தல் இவருடைய பரிவர்த்தனை யோகம்னு சொல்லுவாங்க. சுக்கிரனுக்கும் குருவுக்கும்லாம் பரிவர்த்தனை யோகம், ஒருத்தர் வீட்டில் மாற்றி உட்கார்ந்துருக்கிறது. அப்படிங்கிற போது மாற்றி உட்காரக்கூடிய சுக்கிரனுடைய வீடு வக்ரம் என்ற இடத்துல அமர்ந்திருப்பதும், குருவானவர் 3ஆம் இடத்துல ரிஷபத்தில் அமர்ந்திருப்பதும் எப்படி நமக்கு எஃபெக்ட் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இவங்க எல்லாரையுமே, இந்த கிரகங்கள் எல்லாரையுமே, கேதுன்னு ஒரு கிரகம் இருக்குது. அந்த கிரகம் சாயா கிரகம், அவர் 7ஆம் பார்வையாக பார்க்க கொண்டார். இந்த கேது தான் பல விதத்திலும் தனத்தை கொடுப்பவரும் தனத்தை பிடுங்குவரும். அதாவது பாம்புல இன்னொரு பாம்பு தலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, தலை, பாம்பு தலை பார்த்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். கருணாகம் பார்த்து கொண்டு இருக்கும்போது இருக்கக்கூடிய விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு நல்ல ஒரு சுவாரஸ்யமான விஷயங்களும் இதில் இருக்கிறது. இதனால் ஒரு பயம் வரும், எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் கேட்போம் இல்லையா. எங்கள் ராசி நல்லா இருக்குதுங்களா, மீன ராசிக்குள்ளே இத்தனை பேர் அமகலம் பண்ணால் மீன ராசி நல்லா இருக்குமா அப்படின்லாம் ஒரு கேள்வி வரும். அப்படிப்பட்ட கேள்விகளுக்கு நாம் தொடர்ந்து பதிலை ராசிகள் வழியாக பார்ப்போம். வணக்கம் சிம்ம ராசி அன்பர்களே. எதையும் செய்யறதுக்கு முன்னாடி யோசனை, உங்களுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க லிஸ்ட்டு, என்ன சப்போர்ட்டிவாக இருக்கோ அத்தனைக்கும் கேங், இந்த கேங்குக்கெல்லாம் லீடர். இதுதான் உங்களுடைய கான்செப்ட். எப்போவுமே உங்களுக்கு பின்னாடி ஒரு கூட்டம், அந்த கூட்டத்தை கட்டுக்கோப்பாக வைத்துக்கொள்வது, அவங்களுக்கு என்ன ஆர்டர் பண்ணுறீங்களோ அவங்க எக்ஸிக்யூட் பண்ணுறாங்களான்னு பார்க்குறது, இப்படிங்கிற ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி உங்கள்கிட்ட எப்பவுமே உண்டு. அந்த லீடர்ஷிப் குவாலிட்டியோடு நீங்கள் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களுடைய ராசியிலிருந்து 10ஆம் இடம் அப்படிங்கிற தொழில் ஸ்தானம், அந்த தொழில் ஸ்தானத்துக்குள்ளே இருக்கக்கூடியவர் குரு அமர்ந்திருக்கிறார். இந்த குரு 10ல் வந்தாலே பதவி மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க, இடப்பெயர்ச்சி வரும், பிரயாணம் வரும். இதெல்லாம் நீங்கள் ஏற்கனவே சந்தித்து கொண்டு இருக்கிறீர்கள்.
வக்கரகதியிலேருந்து இப்போ நிவர்த்தியான குரு உங்களுக்கு நல்ல விஷயங்களெல்லாம் செய்து கொண்டு இருக்கிற சூழ்நிலை. உங்களுடைய 9ஆம் அதிபதியானவர் செவ்வாய், அவர் 11 என்ற லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். இவரும் பணத்தை கொடுக்குறார். தைரியத்து மூலியம் எதாவது பண்ணி அகட விடமாக பண்ணிடுறீங்க, டக்கு டக்குன்னு காசு வருது அப்படிங்கிற சினாரியோவும் இருக்குது. ஒரு 4ஆம் அதிபதியானவர் அவர் டக்கு டக்குன்னு காசு எடுத்து கொடுக்குறார். 4, 9க்குரியவர். அப்போ உங்களுக்கு சுகஸ்தானத்தின் பிரகாரம் அவர் தான் இருக்கிறார், பூர்வ புண்ணியஸ்தானத்தின் பிரகாரம் இருக்கிறார். அப்படின்னு பார்த்தோம்னா இவர் லாபத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்தார். தனம் வந்துடுது. உங்களுடைய ராசியிலேருந்து 2ஆம் இடமான கன்னிராசிக்குள்ளே இருக்கக்கூடிய கேது அமர்ந்திருக்கிறார். இந்த கேதுங்கிறவர் கொஞ்சம் எப்பயுமே கொஞ்சம் தடையை ஏற்படுத்துவார், மருத்துவ செலவுகள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவர். அதனால் தேவையில்லாத வியாதிகள் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறார். நீங்கள் எதை காரியம் செஞ்சாலும் ஏதாவது ஒருத்தர் குடும்பத்தில் குழப்பத்தை, குடும்பத்தில் 2 பேருக்கு அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு முடியலன்னு பார்த்தா இன்றைக்கி இன்னொருத்தர் ஃபீவர்னுவாங்க, இவங்களுக்கு முடியலன்னா அவங்க தலைவலின்னுவாங்க. இப்படி மாற்றி மாற்றி ஏதோ ஒரு கன்ஃபியூஷன்ஸில் இருக்கக்கூடிய சினாரியோ கொடுத்துருப்பார். இந்த கேதுவோடைய 7ஆம் இடமானது மீனராசி. உங்களுடைய ராசியிலேருந்து 8ஆம் இடமானது மீனராசி. இந்த மீனராசிக்குள்ளே தான் அத்தனை பேரும் ஒன்றா சேர்ந்து உட்கார போகிறாங்க அப்படின்னு பார்க்குறோம். மற்ற எல்லாரும் அங்கே தான் உட்காந்துருக்க போகிறாங்க. ஒரு கும்பலே அங்கே இருக்கும்போது ஒரு பெரிய விசேஷம் நடக்கும் போது, என்ன விசேஷம்னாக்க 6 கிரக சேர்க்கை அப்படிங்கிற விஷயம் நடக்கும்போது மார்ச் மாதம் 30ஆம் தேதி சூரியனான உங்களுடைய ராசிநாதன் அங்கே தான் உட்கார போகிறார். 12ஆம் அதிபதிக்கு சந்திரன் வந்து அங்கே தான் உட்கார போகிறார். சரி, 11க்கு இருக்கிற 2-11 அப்படிங்கிற தனஸ்தானத்தை கொடுக்கக்கூடிய 2-11ங்கிற ரொம்ப பெரிய வெயிட்டான அவரும் அங்கே தான் உட்கார, ஆனால் வக்கரகதியில் உட்கார போகிறார். 3ஆம் அதிபதி அப்படிங்கிற முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம் அப்படிங்கிறவர் 10ங்கிற தொழில் கொண்டவர் இவர் சுக்கிரன், இவரும் அங்கே தான் அமர்ந்து போகிறார். உங்களுடைய 7ஆம் அதிபதி 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய விஷயங்களிலே சனீஸ்வர பகவானும் அங்கே தான் அமரப்போகிறார். இப்படி எல்லாரும் சேர்ந்து அமரும்போது 6, 7, 8 அப்படின்னு எல்லாமே ஒரு கண்டினியூஸாக வெற்றி, உங்களுடைய கலத்திரம், எதிர்பாராத பணங்கள் இப்படிங்கிறதெல்லாம் 8ஆவது ஸ்தானத்தில் போய் அமர்ந்து போயிடும். அப்போ சனீஸ்வர பகவான் அங்கே அமர, ராகுவும் சேர்ந்து அமர்ந்துருவார். எதையும் தடையை தாண்டி செல்ல வேண்டும் அப்படி எண்ணம், யார் எதை சொன்னாலும் முயற்சி பண்ணிவிட்டு வெளியில் போயிட்டே இருக்கிற வேகம் இப்படின்னு எல்லாமே இருக்கக்கூடிய ஆசாமி நீங்கள். அப்படிப்பட்ட நேரத்தில் இவங்க எல்லாம் ஒன்றா சேரும்போது என்ன மாதிரி இருக்குன்னாக்கா, உங்கள் ராசிநாதன் 8ல் அமர்வது அவ்வளோ நல்லதில்லை. உடம்பு கொஞ்சம் படுத்தும், ஹீட் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும், உஷ்ணம் ஜாஸ்தி பண்ணும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இளநீர் சாப்பிடுவது நல்லது. சந்திரன் 12ஆம் அதிபதி அவரும் அமர்ந்தனால சந்திர சூரிய சேர்க்கை அவ்வளோ நல்லதில்லை, கொஞ்சம் உடம்பை படுத்துங்கிறது கிளியராக மைண்டில் வச்சுக்கிடுங்க. நம்ம எவ்வளோ தூரம் உடம்பை கரெக்டாக கவனிக்கலையோ, ஆரோக்கியம் ஃபஸ்ட்டு, ஹெல்த் இஸ் வெல்த் அப்படிங்கிறதுனால ஆரோக்கியத்தை நீங்கள் மனசில் ஃபோக்கஸ் பண்ணலைன்னா இது சிக்கலை உண்டு பண்ணும். அதை நல்லா மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா வரக்கூடிய நாள்லேருந்து 90 நாளைக்கு அழகாக கரெக்டாக சிஸ்டமேட்டிக்காக உங்கள் லைஃப்பை ஃபுட்டுலேருந்து எல்லாமே கரெக்டாக பார்த்து சாப்பிடுங்க. எல்லாத்தையும் கரெக்டாக பார்த்துட்டிங்கன்னா ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். 11ஆம் அதிபதியின் லாபஸ்தானம் 2 லாபத்துக்குரியவன் இவர் புதன், இவர் வக்கரகதியில் அமைகிறார். அதனால் கடன் அப்படி ப்ரெஷர் கொடுக்கும், போட்டு போதும் சார் என்னால் முடியல சார் அப்படிங்கிற ஸ்டேஜில் கடன் உங்களை ப்ரெஷர் கொடுக்கும். அதனால் வக்கரகதியில் இருக்கிற புதனானவர் நீச்சகதிக்கு வேற போகிறார். அப்படிங்கும்போது இந்த ப்ரெஷர் உங்களை மைண்டு ப்ரெஷரில் கொண்டு போய் உடல் பிளட் ப்ரெஷர் ஏற்றாமல் பார்த்துக்கிறது உங்கள் கடமை. நம்ம இப்போது கொஞ்சம் தணிஞ்சு போகிறோம், அமைதியாக இருப்போம், எல்லாத்தையும் எடுத்துப்போம். வரக்கூடிய நாட்களில் எல்லாம் சரியாகிடும் மனசில் முதல்ல போடுங்க. ஏன்னா இப்படியே போயிடாது இல்லையா, எல்லாம் நல்லதாகும் இல்லையா. அதனால் நல்லது நடக்கும். இப்போதைக்கு கொஞ்சம் நேரம் சரியில்லை பார்த்துக்கலாம் அப்படின்றது மைண்டில் வச்சுக்கோங்க. சுக்கிரன் நல்ல இடத்துல இருக்கக்கூடியவர் 3ஆம் இடம் அப்படிங்கிறோட நல்லது, 10 தொழில் ஸ்தானம். இவர் உங்களுக்கு நல்ல இடத்துல தான் அமைந்திருக்கிறார். உச்சம் அப்படிங்கிற ஸ்டேஜில் போகிறார். ஆனால் வக்ரகதி அடைந்தனாலே இவரால் வீட்டுக்குள்ளார இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரியங்கள், அந்யோன்யம், கணவன் மனைவிக்குடைய சின்ன பிணக்கு, அந்த ஊழல்னு சொல்லுவோம், இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கும். அதனால் கொஞ்சம் வீட்டில் விட்டு பிடிச்சி போயிட்டிங்கன்னா நீங்கள் சந்தோஷமாக இருந்துடலாம். கணவன் மனைவி, மனைவி கணவன், இவங்க 2 பேருமே கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வதற்கு நல்லது.
ரொம்ப ஃப்ரிக்ஷனாக இருக்கக்கூடிய சூழ்நிலை என்ன, ஏற்கனவே 2 பேருமே மென்டலி டிஸ்டர்ப்டாக இருப்பீங்க, அந்த நேரத்தில் இது வேறு உடம்பு வேறு டிஸ்டர்ப் பண்ணிக்கூடாது, அது கொஞ்சம் விட்டு பிடிச்சி போனீங்கன்னா சரியாயிடும். சனியானவர் 7க்குரியவர் 8லே அமர்கிறார் அப்படின்றது அவ்வளோ நல்லதில்லை. 6, 7 அப்படின்னும் போது கடன் விஷயங்கள், எதிர்பாராத விஷயங்களில் ஜாமீன் போட்ட விஷயத்தினால் வரக்கூடிய பிரச்சனைகள், கோர்ட்டு கேஸஸ்ஸு, மருத்துவ செலவுகள், இது எல்லாமே சேர்ந்து கலத்திரம் மூலியமாக கூடிய பிரச்சனைகள், இதெல்லாமே சேர்ந்து உங்களுக்கு தேவையில்லாத இனம் புரியாத பயத்தை கிரியேட் பண்ணும். அதுக்கு துணை சொல்கிறதுக்கு ராகு இருந்துருவார். அப்போது ஒரு இனம் புரியாத செயல்களை செய்வதற்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை இவங்கெல்லாம் கொடுத்துருவாங்க. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய டேனா, ஆமாம் சார் கேர்ஃபுல்லாக இருக்கணும், இந்த 90 டேஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அதிலும் உங்களுடைய சுக்கிரன், குரு மற்றும் செவ்வாய் இவங்க 3 பேரும் நல்லதை செய்வதற்கு இருக்கிறனால பார்த்தாக்க செவ்வாயும் குருவும் நல்லதை செய்வார்கள் அப்படிங்கிற எண்ணத்தினால, சுக்கிரன் மட்டும் கொஞ்சம் வீக்காக இருக்குது அப்படிங்கிற சினாரியோவை பார்த்தோம்னா மற்ற எல்லாருமே கொஞ்சம் நெகட்டிவ் பெனிஃபிட் நிறைய இருக்குது அப்படின்னு பார்க்க முடியும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், சீரியஸாகவே இந்த நாட்களில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆர்ஃபனேஜ்னு சொல்லக்கூடிய அனாதை இல்லங்களுக்கு செல்லுங்கள். அங்கே குழந்தைகளுக்கு என்னெல்லாம் ஃபுட்டு ரிலேட்டடெல்லாம் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணுங்கள். புதன் உங்களுக்கு பயங்கரமாக 2-11க்குரியவர். இவர் எவ்வளோ கஷ்டத்தை கொடுப்பார்னு எங்களுக்கு தெரியும். அவ்வளோ கஷ்டத்தை ஏற்படுத்துவார், கடன் எல்லாம் பிரச்சனை பண்ணுவார். படிக்கிற குழந்தைகளுக்கு நீங்கள் எழுதுபொருள், பேனா, பென்சில், அந்த மாதிரி நோட் புக்ஸு, புக்கு என்ன உங்களால் முடியுமோ அதை வாங்கி கொடுங்க. கொஞ்சம் வசதி இருக்குது சார்னா யாராவது குழந்தைகளுக்கு ஃபீஸ் கட்டுங்க. இப்படி பண்ணினீங்கன்னா என்ன ஆகும்னாக்க 2 அப்படிங்கிறது தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், 11ங்கிறது லாபஸ்தானம், வெற்றி ஸ்தானம், முயற்சி ஸ்தானம், வரவேண்டிய பணங்கள் எல்லாம் வருவதற்கான வழிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு சூட்சமத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன். அதனால் இந்த குழந்தைகளுக்கு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களானது உங்களுக்கு ரிவர்ஸில் பெனிஃபிட்டாக வரும். அதே மாதிரி உங்கள் நண்பர் ரிலேட்டடாக அவங்க கஷ்டப்படுறாங்க சார், பரவாயில்ல சார் நான் ஹெல்ப் பண்ணுறேன். உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய நண்பர்கள் கொஞ்சம் வேலைகளில் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க, நான் ஹெல்ப் பண்ணுறேன்ப்பா, இந்த ஒரு 100 ரூபாய்க்கு 500 ரூபாய்க்கு உங்களால் முடிஞ்ச சக்திக்கு கொடுங்க. அவரை மனத்திலே திருப்திப்படுத்தும் போதும் உங்களுக்கு பரிகாரங்களாக மாறிவிடும். தெய்வீக காரியங்களாக சொல்லுங்கள் சார், எனக்கு இதெல்லாம் ஓகே அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பூவராக பெருமாள் கோவிலுக்கு செல்வது, இல்லை எனி பெருமாள் கோவில் பார்த்து, மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் நின்ற பெருமாள், உட்கார்ந்த பெருமாள், படுத்த பெருமாள் 3 விதமான நிலை உண்டு பெருமாளில். நின்ற பெருமாள்னால் வெங்கடேச பெருமாள்னு சொல்லிடுவோம், அமர்ந்திருக்கிற பெருமாள்னால் யோக நரசிம்மர்னு சொல்லக்கூடியது, படுத்த பெருமாள்னால் நம்ம அனந்த சேகனர்னு சொல்லக்கூடியது. இந்த மாதிரி இந்த 3 பெருமாளில் எத்தனை விதமான மகாவிஷ்ணு அம்சம் இருக்கோ அத்தனை விஷயமான விஷயத்துலேயும் நீங்கள் போய் அந்த கோயிலில், கிருஷ்ணன் கோயில்னு சொன்னால் கூட மகாவிஷ்ணு தான், அதனால் சுற்றி வைத்து அவர்கிட்ட நீங்கள் நமஸ்காரத்தை பண்ணிவிட்டு அந்த தீர்த்தத்தை வாங்கி சாப்பிட்டு பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த 2ஆம் இடமான புதன் உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பித்து விடும், பணம் வந்துவிடும். அதனால் சூக்ஷமம் ஈஸியாக புரிஞ்சிருச்சுன்னா நம்ம எத்தனை பர்சன்டேஜில் இருக்கோம்னு அடுத்த கேள்வி கேட்போம். 65% கன்ஃபார்மாக உங்களுக்கு நல்லா இருக்குன்னு மைண்ட் வச்சுக்கோங்க. ஒரு 35% சுவாமிகிட்ட கொடுத்துருங்க. நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.